அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு இடையே 13 கிலோமீட்டர் தூரம், இடையில் எந்த ஸ்டேஷனும் கிடையாது. இந்த பகுதி டபுள் ட்ராக் கடந்த 1 வருடங்களுக்கு முன்னாடி செயல்படுத்தப்பட்டுருச்சு. இப்போ வண்டிகள் 2 வழியிலையும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதன் காரணமாக இந்த டபுள் ட்ராக் ஆன் பண்ணது காரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு சில ரயில்கள் பரசுராம் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ், இந்த வண்டியை கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சாங்க. அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறையா சிறப்பு ரயில்கள் நாகர்கோவிலுக்கு வர்றது கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ மற்றபடி வேறு புதிதான ட்ரெயின் அப்படின்னு எதுவும் இல்லை. இங்கே கன்னியாகுமரி ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, முன்னாடி 2 பிளாட்ஃபாரம் இருந்தது. அது இல்லாமல் 3 பிளாட்ஃபாரங்கள் உருவாக்கி இப்போ 5 பிளாட்ஃபாரங்கள் கன்னியாகுமரியில் இருக்குது. அது இல்லாமல் 3 சர்வீஸ் லைன் இருக்குது. அதாவது இந்த கோச்சுகளை மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி. கன்னியாகுமரி செகண்டரி மெயின்டெனன்ஸ் தான் ஒத்து போகும். அதாவது இங்கே பிரைமரி மெயின்டெனன்ஸ் கிடையாது, செகண்டரி மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். இந்த ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய முந்தின பதிவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் பில்லரோட பேஸ்மெண்ட்டோடு நின்றுட்டு இருந்தது. இப்போவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்குது. இது பெரிய அளவில் டெவலப் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பணிகள் அந்தளவுக்கு வேகமாக நடைபெறலை. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த கான்ட்ராக்டருக்கு தான் தெரியும். நம்ம பார்க்குறத வச்சு தான் சொல்கிறோம். மற்றபடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு ரயில் நிலையம். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே 3 இந்த முனைப்பகுதி அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. அது இங்கே கன்னியாகுமரி ரொம்ப முக்கியமானது. அதனால் வெளிநாட்டு பயணிகளும் கூட இங்கே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட இங்கே நிறையா வராங்க. இந்த ஸ்டேஷனை சீக்கிரமாக டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகள் நடைபெறணும். ஆனால் பணிகள் அந்த அளவுக்கு வேகமாக நடைபெறலை அப்படிங்கிறது தான் உண்மை. பார்க்கலாம். இப்போ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ட்ராக்கில் நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பகுதியில் அந்த சைடில் பில்டிங்க்கான பேஸ்மெண்ட் ஒர்க்கு போயிட்டுருக்குது. முழுமையான பிளான் என்ன அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓரளவுக்கு இந்த பணிகள் ரொம்ப தாமதமாக தான் நடைபெறுது. ஸோ பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் நல்லபடியாக பணிகள் முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிறத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் அந்த பிளாட்பாரத்தில் பில்லருக்கான பணிகளும் நடைபெற்றத காட்சிகள் வரும். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி புனலூர் பேசஞ்சர் கடை 4 15 மணி 10